சத்தியம் தொலைக்காட்சி அம்பலப்படுத்திய போதைப்பொருள் மாயமானது தொடர்பாக 5 லட்சம் கோடி ரூபாய் மெகா ஊழல் வழக்கில் 4 வாரங்களில் பதிலளிக்க மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2018-20 ஆண்டுகளில் பறிமுதல் செய்யப்பட்டு கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த 70,772 கிலோ போதைப்பொருள் மாயமான விவகாரம் தொடர்பாக பத்திரிகையாளர் அரவிந்தாக்ஷன் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். தேசிய குற்றப்பதிவியல் ஆவண காப்பகம் அளித்த தரவுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அளித்த தரவுகளுக்கும் இடையே வேறுபாடு இருப்பதாக இந்த வழக்கில் ஆதாரத்துடன் சுட்டிக்காட்டப்பட்டது. போதைப்பொருள் தடுப்பு பிரிவால் பறிமுதல் செய்யப்பட்டு காணாமல் போனதாக கூறப்படும் 70,772 கிலோ போதைப் பொருட்களின் மதிப்பு 5 லட்சம் கோடி என்று அரவிந்தாக்ஷன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சிக்கிம், மணிப்பூர் ஆகிய மாநில காவல்துறையினரும் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதன் அளவை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யவில்லை என்று விசாரணையின் போது சுட்டிக்காட்டப்பட்டது. இதனை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சுப்பிரமணியம், போதைப்பொருள் காணாமல் போனது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் 4 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். 5 லட்சம் கோடி ரூபாய் போதைப்பொருள் மாயமானது தொடர்பான வழக்கு மிக முக்கியமானது என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதில் முறைகேடுகள் நடந்துள்ளது அறிக்கைகளின் தரவுகள் மூலம் தெரியவந்துள்ளதாக தெரிவித்துள்ள அவர், இதனை கணக்கிடுவதில் ஏற்பட்டுள்ள தோல்விக்கு மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். பாஜக ஆட்சியில் 5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஹெராயின் மாயமானதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளதாக ஆம் ஆத்மியின் தமிழக ஒருங்கிணைப்பாளர் வசீகரன் தெரிவித்துள்ளார். மாயமான போதைப்பொருள் எங்கே போனது என்று சத்தியம் தொலைக்காட்சி அம்பலப்படுத்திய மெகா ஊழல் வழக்கை சுட்டிக்காட்டி அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். 68,200 கிலோ ஹெரோயின் இன்னைக்கு 2020 மிக காணாமல் போயிருக்கிறது, மிஸ் ஆயிருக்கு. இதை பாராளுமன்றத்திலேயே உள்துறை அமைச்சகமே இந்த போதைப்பொருள் பிடிபட்டதாக சொல்லப்பட்ட அந்த 68,200 கிலோகிராம் ஹெரோயின் கொக்கைன் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ளது. இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் பறிபோய் இருக்கிறது, கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஊழலை இந்த பிஜேபி அரங்கேற்றி இருக்கிறது. இதற்கான இன்னைக்கு விசாரணை டெல்லி கோர்ட்டில் வருது. இதை கிட்டத்தட்ட பல 18லையும் 2020லையும் இதை பற்றி மிகப்பெரிய செய்திகள் வெளியானது. இன்னைக்கு போதைப் பொருளை பற்றி பேசுவதற்கு யார் போதைப் பொருள் சம்பந்தப்பட்டதுனாலும் கண்டிக்கப்பட வேண்டியது, அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியது உண்மை.